வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் விவகாரங்களில் ஒருபோதும் தலையிடப் போவதில்லை. இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் அறிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொய்யான வாக்குறுதியை கையில் எடுத்துள்ளதாக அனுரகுமார திசுநாயக்க குற்றச்சாட்டு. தமிழ் பொது வேட்பாளரை சஜித்திடம் அடகு வைத்த சுமந்திரன். இதில் தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்கும், சுமந்திரனுக்கு என்ன கிடைக்கும்? இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீர்மானங்களுக்கு எதிராக செயற்படுபவர்களின் கட்சி உறுப்புரிமை நீக்கம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழுவில் இந்த தீர்மானம் ஏகமனதாக எடுக்கப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை நிறுத்துவதற்கான யோசனைகளை கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த பின்னணியில் அதற்கு எதிராக கட்சிக்கு தெரியாமல் அல்லது நேரடியாக செயற்பட்டால் கட்சியில் அந்த உறுப்பினர் எந்த பதவியை வகித்தாலும் அந்த உறுப்பினர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என கட்சி உறுப்புரிமை இடைநிறுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுவர்களுக்கான மந்த போசன நிலைமை அதிகரித்து காணப்படும் நிலையிலும் அரசாங்கத்திடம் போசனை கொள்கை திட்டம் ஒன்று இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2022ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் கைக்குழந்தைகள் மற்றும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் நிறைகுறைவான மற்றும் வளர்ச்சி குறைவான குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த சிக்கலுக்கு பின்னரான ஆய்வுகளின்படி வீடுகளில் 1/4 பங்கு நடுத்தரமான அளவில் உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்கி வருகின்றனர். 5 வயதுக்கு குறைந்த குழந்தைகளிடம் வளர்ச்சி குறைபாடு 19.3 உயர்வடைந்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 9.2 அதிகரித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட தேசிய ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து கணக்கெடுப்பின் பிரகாரம் 5 தொடக்கம் 18 வயதுக்குட்பட்டவர்களில் 37.4% அல்லது 10 தொடக்கம் 17 வயதுக்குட்பட்டவர்களில் 1 அல்லது 3 பங்கினர் வளர்ச்சி குன்றியவர்களாகவும் அல்லது அதிக எடை கொண்டவர்களாக காணப்படுகின்றார்கள். தேசிய போசன கொள்கை திட்டம் ஒன்று இல்லை. எனவே பாடசாலை மாணவர்களுக்கான பகல் உணவையும் வழங்க வேண்டும். ஜனாதிபதியின் நிதியத்திற்கு கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்குவதற்கு முன்பதாக இவற்றுக்காக நிதி ஒதுக்கப்பட வேண்டும். இவை எதுவும் இல்லாமல் ஜனாதிபதியின் நிதிக்கு கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்குவதற்கு அனுமதிக்க முடியாது. இதனால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தை தலைமுறையே சீரழிந்து செல்கின்றது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. இந்த அறிவிப்பு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட அரசியல் ஊக்குவிப்பு திட்டத்தை காட்டுவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. இன்று ஆரம்பமாக உள்ள அஞ்சல் மூல வாக்களிப்பு காலப்பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த அறிவிப்பின் காலம் திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இந்த நடவடிக்கை ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என தமது முறைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது குறித்து தேர்தல் ஆணையகம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அரசு வெளியிட்ட அறிவிப்பை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு முன்னதாக அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தொடர்பில் பெப்ரல் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த விடயத்தை ஆராயுமாறு வலியுறுத்தி சுமந்திரனான் மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை என்ற பெப்ரல் அமைப்பு தேர்தல் ஆணைய தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. உள்நாட்டு விவகாரங்களில் ஒருபோதும் தலையிடப் போவதில்லை என இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அடுத்த ஜனாதிபதியாக யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்களுடனும் புதிய அரசாங்கத்துடனும் தமது நாடு இணைந்து பணியாற்றும் எனவும் அவர் கூறியுள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், உள்நாட்டு விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை
ஜனாதிபதி உங்கள் மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். உங்கள் விருப்பத்திற்கு மதிப்பளிப்போம். உங்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துடனும் நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். அடுத்த அரசாங்கம் நடுநிலை மற்றும் நட்புறவு கொள்கையை தமது நாட்டுடன் தொடரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் நடுநிலையான வெளியுறவு கொள்கைக்கு பாராட்டு தெரிவித்த அவர் இந்த அணுகுமுறையை மேற்கத்திய நாடுகளின் நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை உள்ளிட்ட எங்களுக்கு அதிகளவான நட்பு நாடுகள் இருப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இலங்கை அரசாங்கத்தின் நடுநிலையான கொள்கைக்காக எனது நன்றியை தெரிவிக்கின்றேன் என அவர் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தோல்வியை உணர்ந்த நிலையிலேயே அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு என்ற பொய்யான வாக்குறுதியை கையில் எடுத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தி மற்றும் தலைவர் அனுரகுமார திசுநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். எல்பிட்டியில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றும் போதே அனுரகுமார திசுநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது தோல்வியை தற்போது உணர்ந்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு, பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்தல் போன்ற நடைமுறை சாத்தியமற்ற உறுதிமொழிகளை வழங்க ஆரம்பித்துள்ளார். நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் உண்மையான அக்கறை கொண்டிருந்தால் தற்போது வழங்கிய வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை கடந்த காலத்திலேயே நிறைவேற்றியிருக்க முடியும். ஆட்சியை இழக்கப் போவதை உணர்ந்தே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க ரணில் ஆரம்பித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டபோது பணப்பற்றாக்குறையை காரணம் காட்டி மறுத்துவிட்டார். இப்போது எப்படி சம்பளத்தை உயர்த்துவார்? அவர் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வேன் என்று கூறியது போய். அது சாத்தியம்தான், ஆனால் முதலில் ஒரு முறையான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அவர் இப்போது தோல்வி பயத்தால் நடைமுறைக்கு மாறான மாற்றுக்குழப்பமான வாக்குறுதிகளை வழங்குகிறார். ஒவ்வொரு தேர்தலின் போதும் இதுபோன்ற வாக்குறுதிகளை மக்கள் கேட்டு வருவதால் இதுபோன்ற பொய்யான வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்ற முடியாது. தோல்வி பயத்தால் நடைமுறைக்கு மாறான மற்றும் குழப்பமான வாக்குறுதிகளை வழங்குகிறார். இவ்வாறு அனுரகுமார திசுநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்களின் வாக்குகள் பெரிந்துள்ள நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் ஒருவரே வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற சிங்கள அரசியல்வாதிகளின் பின்கதவு முயற்சிகளில் இறங்கியுள்ளனர். தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பதன் மூலம் தமிழ் மக்களுக்கு ஒரு வாக்கு வங்கி சக்தி உள்ளது என்று காட்ட முடியும் என்ற நிலையிலும் அப்படி செய்வது எந்த தமிழ் அரசியல்வாதியின் சட்டை பையை நிரப்பாது. அதனால் சட்டைப்பை பெரிதாக உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சம்பாதிக்க ஆர்வமாக உள்ளார்கள். தமிழரசு கட்சியின் சுமந்திரன், சாணக்கியன் ஆகிய இருவரும் திறந்த மனது, திறந்த சட்டைப்பை உடையவர்கள் என்பதால் அவர்கள் அனைத்து சிங்கள தலைவர்களுடனும் பேசுவார்கள் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் அவர்கள் முன்பு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து தமிழரசு கட்சியும் கலகலத்துள்ள நிலையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் இருவருமே ஜெயிப்பதே சந்தேகம். அதனால் எதையாவது பெற்றுக்கொள்ள இவர்களுக்கு இதுவே இறுதி சந்தர்ப்பமாக இருக்கலாம். அதனால் அதிக பரபரப்புடன் காரியத்தில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களது கட்சியான தமிழரசு கட்சி எக்கேடு கெட்டாலும் போகட்டும் என்று விட்டுவிட்டு இவர்கள் தனிப்பாதையில் யாரோ ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பார்கள் என்பது முன்பே ஊகிக்கப்பட்டதுதான். அதனால் சுமந்திரன் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க முன்வந்த போது யாரும் அதிகம் ஆச்சரியப்படவில்லை. சிறிய அதிர்ச்சி என்னவென்றால் சுமந்திரன் ரணிலுக்கு ஆதரவு கொடுப்பார் என்றே பலரும் எதிர்பார்த்திருக்க அவர் சஜித்தை ஆதரித்துள்ளார். சாணக்கியனுக்கு இன்னமும் பேரம் படியவில்லை. தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். விரைவில் அவரும் தமது ஆதரவை அறிவிப்பார். சுமந்திரன் ஏன் சஜித்தை ஆதரிக்க போனார்? எந்த தட்டில் அதிகம் விழுகிறதோ அந்த தட்டை நோக்கி பாய்வதே சந்தர்ப்பவாத அரசியல் என்றாலும் ரணிலின் தட்டில் ஏன் குறைவாக போட்டார்? அல்லது சஜித்தால் எப்படி அதிகம் போட முடிந்தது? தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளருக்கு முன்னுரிமை வழங்கியுள்ள போதும் அந்த நாட்டின் பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களின் அமோக ஆதரவு எனக்கு இருக்கின்றது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எந்த அடிப்படையில் அவர் அப்படி சொன்னார் என்பது புரியவில்லை. இருப்பினும் அவரால் கொடுக்க முடியாத எதையோ சஜித்தால் கொடுக்க முடியும் என்று சுமந்திரன் புரிந்து கொண்டுள்ளார். அல்லது அப்படி ஒரு உறுதிமொழி அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சாத்தியமும் உள்ளது. சுமந்திரனுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் செல்வாக்கு கிடையாது என்பது ரணிலின் நினைப்பாக இருக்கலாம். அதனால் சுமந்திரன் கேட்பதை கொடுப்பது தேவையற்ற செலவு என்று ரணில் நினைத்து கதவை சாத்தியிருக்கலாம்.
பாவம் சஜித் விஷயம் புரியாமல் கொடுக்க முன் வந்திருக்கலாம். எப்படியோ தமிழ் பொது வேட்பாளரின் காலை வாரிவிட்டு சஜித்தை ஆதரிக்க களமிறங்கி விட்டார் சுமந்திரன். அவரது அந்த முடிவு தமிழரசு கட்சிக்குள் அவருக்கு கடும் எதிர்ப்பை ஏற்படுத்திவிட்டது. அதை எவரும் எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அந்த கட்சியில் இருந்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஜெயிக்கவா போகிறார்? நாளை கிடைக்காது என்று தெரிந்து பதவிக்கு காத்திருப்பதை விட இன்று கிடைப்பதை பெறுவதே புத்திசாலி அரசியல்வாதியின் முடிவு. சுமந்திரன் புத்திசாலி. மறுபக்கத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தமிழ் மக்களின் வாக்குகளை திரட்ட முயல்கிறார். சிதறி கிடைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்குடன் தமிழ் பொது வேட்பாளராக தாம் இறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக வருகின்றவருக்கு ஒரு பாடமாக இது அமைய வேண்டும் எனவும் தெரிவித்தார். அது ஒரு வகையில் சரியான கருத்து. போடுவதை போட்டால் கவ்விக்கொண்டு ஆதரிக்கும் சந்தர்ப்பவாத தமிழ் அரசியல்வாதிகளால் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுத்தர முடியாது என்ற பாடத்தை சிங்கள அரசியல்வாதிகளுக்கு அதன் மூலம் பாடம் கற்பித்துக் கொடுக்கலாம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஏமாற்றங்களின் விளைவாகவும் நாங்கள் தொடர்ந்தும் ஏமாறுவதற்கு தயார் இல்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு களமாக இத்தேர்தலை மக்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் இருக்கிறது. கடந்த காலங்களில் நாங்கள் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை காட்டுகின்ற போது நாங்கள் போராடிய ஒரு இனம் தொடர்ச்சியாக சுதந்திரமற்று இருக்கின்றோம் என்ற விடயத்தினை ஊடாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். அரியநேத்திரன் தமிழன் என்ற ஒரு அடையாளத்திற்காகவே நான் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறேன் என்றார். அந்த அடையாளத்தை சஜித்துக்கு விட்டுவிடுங்கள் என்கிறார் சுமந்திரன். விற்றால் தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்கும்? சுமந்திரனுக்கு என்ன கிடைக்கும்?